பெண்கள் பாதுகாப்புக்கும் திமுகவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? உரிமை கேட்டு நடந்த போராட்டத்தின் போது ரெஸ்ட் ரூம் சென்ற நர்ஸை அரசு செய்த படுபாதகம். ஆடை கிழிந்து அவமானப்பட்ட ஆசிரியையை கைது செய்த துயரம். சம்பளம் கேட்டு போராடிய தூய்மை பெண் பணியாளர்களை தரத்தரவென இழுத்து சென்று கைது செய்த கொடுமை. அரசு பெண் ஊழியர்கள் மீது அடக்குமுறை, அத்துமீறலில் திராவிட மாடல் டுவாக்கூர் அரசு என குற்றச்சாட்டு. மகளிர் மாநாடு ஒரு கேடா என அரசு பெண் ஊழியர்கள் கொதிப்பு. திருப்பூர் பல்லடம் பகுதியில் திமுக சார்பில் மகளிர் மாநாடு நடக்குது. இதுல சிஎம் ஸ்டாலின் தான் சீஃப் கெஸ்ட். முதல்வர் வருகைக்கு ஹிந்து பரிவார் கூட்டமைப்பு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இதன் எதிரொலியா பொங்கலூர் அவினாசி பாளையத்தில் ஸ்டாலின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி ஏற்றப்பட்டிருக்கு. இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் பல்லடம் அவங்களுடைய கட்சி மகளிர் மாநாட்டில் கலந்துக்கிறக்காண்டி வர்றாங்க. நாங்கள் கேட்குறோம், மகளிரை பற்றி பேசுகிறதுக்கோ மகளிருடைய மாநாடு நடத்துறதுக்கோ இந்த திமுகவுக்கு என்ன அருகதை இருக்குன்னு முதல் கேட்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தூய்மை பணியாளர்கள், சென்னையில் தூய்மை பணியாளர்கள் அவங்களோட உரிமைக்காக போராடுறாங்க. அவங்கள பெண்ணுன்னு கூட பார்க்காம அதை ரோட்டில் தரன்னு காவல்துறை வச்சு இந்த அரசு இழுத்துட்டு போகிறத பார்க்குறோம். அடுத்ததான் தெய்வத்துக்கு மேலே நம்ம பார்க்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், அவங்களுடைய சட்டை கிழிக்கப்படுகிறது. பெண்களை நம்ம பார்க்காம அவங்களையும் காட்டு மிராண்டித்தனமாக அவங்க அடக்குமுறையை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து கொரோனா டயத்துல எல்லாம் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்று தாயாட்டம் இருந்து நம்மளெல்லாம் பாதுகாத்தவங்க செவிலி தாயிது. அவங்க கேட்குறாங்க, எங்களுடைய உரிமை இது, எங்கள் உரிமையை நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கப்ப, திமுக எதிர்கட்சியாக இருக்கிறப்ப நாங்கள் வந்துட்டா உங்கள் கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுறோம் அப்படி சொன்னதை நம்பி தான் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து இந்த கடந்த 5 வருஷமாக நாங்கள் உங்களை முதலமைச்சர் பதவியில் உட்கார வச்சுருக்கோம். அப்போ நீங்கள் சொன்னதை எதுவுமே நடத்தாமல் எங்களை ஏமாற்றிட்டீங்க. நீங்கள் சொன்ன வாக்குறுதியை எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்ற ஒரே கோரிக்கையை வச்சாங்க. அதில் சில சகோதரிகள் அவங்களுக்கு மாதவிடாய் காலங்கள், அந்த செவிலி தாய்களுக்கு மாதவிடாய் காலங்களில் எய்த்தாப்பில் இருக்க அவங்க போராட்ட காலத்துலேருந்து எய்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு கழிப்பறைக்கு போய் அவங்க பேடு மாத்திரைக்காண்டி போகிறவங்களையும் கூட அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு வரதா அந்த சகோதரி பேட்டி கொடுக்கறத பார்க்குறப்ப உண்மையிலே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு நடக்கக்கூடிய இந்த மாதிரி கொடுமை இந்தியாவில் வேற எங்கேயும் நடந்த மாதிரியே என்னோட வயசுலேயே தெரியல. இந்த மாதிரி கொடுமையான ஒரு நிகழ்வு எல்லாம் நடத்திட்டு நான் மகளிருக்காக ஒரு மாநாடு நடத்துறேன்றது இது யாரை ஏமாத்த மறுபடியும் திமுக முயற்சி செய்யுதுன்னு ஒரு பொதுமக்களாக நாங்கள் ரொம்ப ஆதங்கத்தில் இருக்கோம். அதையெல்லாம் இந்த நிகழ்வு இனிமேல் இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. இனிமேல் வரக்கூடிய ஆட்சி சிறப்பான ஆட்சியாக இருக்கணும்ன்றனால பாதிக்கப்பட்ட இந்த பெண்களுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இன்றைய தினம் என் வீட்டில் தனி ஒருவனாக கருப்பு கொடி ஏற்றி இவர்களுக்கு என் எதிர்ப்பு தெரிவித்திருக்கேன். வணக்கம். மகளிர் உரிமை, மகளிர் பாதுகாப்பு, மகளிர் கௌரவம் உள்ளிட்ட கொள்கைக்கும் திமுகவிற்கும் முனையளவும் சம்மந்தம் இல்லை. அப்படி இருக்க திமுக மகளிர் மாநாடு நடத்துவது கேலி கூத்தாக இருப்பதாக சமூக ஆர்வலர்கள், பெண்ணியம் பேசும் மகளிர் இயக்கத்தினர் கூக்குரல் எழுப்பினர்.